குளோபல் ஈக்வான் நிறுவனம் மீதான விசாரணையில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி வருகின்றன. ஏற்கனவே சிறார் இல்ல துன்புறுத்தல், முறை தவறிய சமய போதனை உள்ளிட்ட பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள அந்நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்நிறுவனம் இதுவரை வரி கட்டியதே இல்லை என தெரிய வந்திருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். 1967 வருமான வரி சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொண்டதாக அவர் சொன்னார். இவ்வேளையில் குளோபல் ஈக்வான் விசாரணைக்கான தடுப்பு காவல் முடிந்தவர்களில் 34 பேர் சோஸ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்யப்படுகின்றனர். மேலும் 127 பேர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் கூறினார். அன்பளிப்புகளையும் பரிசு கூடைகளையும் மட்டுமே வழங்குவதற்கு பதிலாக சமூகத்தை மேம்படுத்த மலேசிய இந்திய பெருந்திட்டத்தை செயல்படுத்துமாறு மலேசிய இந்திய மக்கள் கட்சி MIPP அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. அந்த ப்ளூ பிரிண்ட் பெருந்திட்டத்தில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்கான ஏராளமான முன்னெடுப்புகளும் கொள்கைகளும் இருக்கின்றன. அப்படி இருக்க அதை நடைமுறைப்படுத்த தயக்கம் ஏன் என MIPP தலைவர் புனிதன் கேட்டிருக்கின்றார். குறுகிய கால அன்பளிப்புகளோ பரிசுகளோ தேவையில்லை, இந்திய சமூகத்தை மேம்படுத்த நிரந்தர தீர்வுகளே தேவை என அவர் குறிப்பிட்டார். தீபாவளியை முன்னிட்டு பெருநாள் உணவு கூடைகளுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நேற்று பிரதமர் தெரிவித்திருந்தது குறித்து புனிதன் இவ்வாறு பேசினார். இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஓராண்டுக்குள் தீர்க்கப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார். ஆனால் ஓராண்டுக்கு மேலாகியும் அவை இன்னும் தீர்ந்த பாடில்லை. அவற்றை தீர்ப்பதற்குண்டான தெளிவான திட்டங்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை என மாய்காவின் முன்னாள் உறுப்பினருமான புனிதன் கூறியிருக்கின்றார். மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார சவால்களுக்கு நிரந்தர தீர்வாக 2017 ஆண்டு டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தலைமையிலான அப்போதைய தேசிய முன்னணி அரசாங்கத்தால் அந்த ப்ளூ பிரிண்ட் பெருந்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் அடுத்தடுத்து வந்த ஆட்சி மாற்றங்களால் அது அமல்படுத்தப்படாமல் கிடப்பில் இருக்கிறது. இந்நிலையில் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிக்க ஏதுவாக ஆலோசக நிறுவனமான பெமாண்டு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஒற்றுமை அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ KSL எஸ்பிளேனட் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங் ஸ்லாங்கோரில் 2 to 6 அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூத்கள், பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஷா ஆலாமில் நேற்று பிற்பகல் 2 மணி தொடங்கி பெய்த அடைமழையால் ஜலான் கபூன், ஸ்ரீமுடா, கொத்தா குமுனிங் போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. சில இடங்களில் வெள்ள நீர் மட்டம் 0.6 மீட்டர் உயரத்திற்கு இருந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. அந்தந்த பகுதிகளில் தீயணைப்பு படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நேற்றிரவு வரைக்குமான தகவலின்படி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. யாரும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்றப்படவில்லை. வெள்ள நீரும் வற்றியதாக தெரிவிக்கப்பட்டது. ஜலான் கபூன் மற்றும் கொத்தா கமுனிங் பகுதிகளில் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதை காட்டும் புகைப்படங்களும் வீடியோக்களும் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகின. ஏராளமான குடியிருப்பாளர்களின் வாகனங்களும் வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டதை காண முடிந்தது. பருவநிலை மாற்றம் செப்டம்பர் 24 தொடங்கி நவம்பர் வரை நீடிக்கும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர், கொத்தா திங்கி, தாமான் ஸ்ரீ சௌஜானா பகுதியில் நேற்று பெய்த அடைமழையின் போது கால்வாய் சுவர் சரிந்ததால் குடியிருப்பாளர்கள் பீதியடைந்தனர். ஏதோ ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தால் கால்வாய் சுவர் இடிந்து விழுந்ததாக 44 வயது குடும்ப மாது ருஹானா சுலைமான் கூறினார். மண் அரிப்பு ஏற்பட்டு தங்கள் வீடு தற்போது அபாயத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். நல்ல வேளையாக குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அதில் காயமடையவில்லை. ஏற்கனவே அங்கு சிறிய அளவில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது அதிகாரிகள் கேன்வஸ் படுதாவை கொண்டு அப்பகுதியை மூடினர். ஆனால் இப்போது மீண்டும் மழைக்காலமாக இருப்பதால் மேலும் நிலம் ஆட்டம் கண்டு குடும்பத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ என ருஹானா கவலை கொள்கிறார். முன்னதாக பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்கிய அடைமழையால் அங்குள்ள பொழுதுபோக்கு ஏரியிலும் முக்கிய சாலையிலும் வெள்ளம் ஏற்பட்டது. இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்ற கையோடு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு உத்தரவிட்டுள்ளார் அனுரா குமார திசநாயக்க.
இதையடுத்து நவம்பர் 14ஆம் தேதி அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. நடப்பு நாடாளுமன்ற தவணை முடிவடைய இன்னும் 10 மாதங்கள் இருக்கின்றன. எனினும் அனுராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வெறும் 4 எம்பிக்கள் மட்டுமே உள்ளதால் அவரின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முந்தைய அரசாங்கங்களின் ஊழல், வீண் விரயம், மோசடி, முறைகேடுகளுக்கு எதிரான புதிய சட்டங்கள் உள்ளிட்ட 23 அதிரடி மாற்றங்களை அமல்படுத்தப் போவதாக அனுரா வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே இப்போதே தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று கூடுதல் பலத்துடன் நாடாளுமன்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே 56 வயது அனுராவின் திட்டமாகும். இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்த இடங்களின் எண்ணிக்கை 225. அதில் பெரும்பான்மையை நிரூபிக்க 113 இடங்கள் வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. GM இந்தியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ வேலண்டைன் டாங்காபி ஜோ பரு ஜோர் 20 29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி கலக்கட்ட தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மேற்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் உள்ள ஒரு மிருகக்காட்சி சாலை 2 ராட்சச பாண்டா கரடிகளை முன்கூட்டியே சீனாவுக்கு திருப்பி அனுப்புகிறது. செலவின உயர்வால் இனியும் அவற்றை பராமரிக்க முடியாது என மிருகக்காட்சி சாலை முடிவுக்கு வந்துள்ளது. விலங்குகளை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்ட பிறகு 2018இல் லூமி, பைரி ஆகிய 2 பாண்டாக்களும் பின்லாந்து கொண்டு வரப்பட்டன. அங்கு 15 ஆண்டுகள் அவை தங்கியிருக்க வேண்டும் என்பதே ஒப்பந்தமாகும். ஆனால் பாண்டாக்களின் பராமரிப்பிற்காக ஒரு வருடத்திற்கு 1.5 மில்லியன் யூரோ, அதாவது மலேசிய ரிங்கிட்டுக்கு 6.9 மில்லியனும், அவற்றை அடைத்து வைப்பதற்கு மட்டுமே 8 மில்லியன் யூரோ அல்லது 36 மில்லியன் ரிங்கிட்டும் அதிகமாக செலவாகியுள்ளது. இனியும் அச்சுமையை தாங்க முடியாது என்பதற்கு பணவீக்கம் மற்றும் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தால் ஏற்பட்ட கடன்களை மிருகக்காட்சி சாலை காரணம் காட்டுகிறது. இது ஒரு தொழில் சார்ந்த முடிவு. அரசாங்கங்கள் சம்பந்தப்படவில்லை. எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என பின்லாந்து வெளியுறவுத்துறை பேச்சாளர் சொன்னார். லூமியும் பைரியும் 1 மாத காலம் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு நவம்பரில் சீனா திரும்புகின்றன. தூதரக வர்த்தக உறவை மேம்படுத்துவதோடு தன் மீதான வெளிநாடுகளின் கண்ணோட்டத்தை உயர்த்தும் நோக்கில் வெளிநாட்டு மிருகக்காட்சி சாலைகளுக்கு பாண்டா கரடிகளை அனுப்புவதை சீனா வழக்கமாக வைத்துள்ளது.